ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கேமர்ஜி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனா ஐஸ்கிரீம் 2. நம்ம போன பார்ட்லேயே ஐஸ்கிரீம் 1 முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் 2 இந்த வாட்டி நார்மலில் முடிக்க போகிறோம். இப்போ வரைக்கும் லைக் பண்ணிக்கோங்க கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் தேவைப்படுது. சரி வாங்க நம்ம இந்த கேமுக்குள்ளே லோடிங் ஆகுது. 1982 ஜே இது லிஸ்ஸு நல்லதுக்கு மைக்கு இங்கிட்டு இவங்க 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு கைஸ். அடுத்து ஐஸ்கிரீம் 3 போடணும்னு சொல்லுங்கள், போடலாம். நான் இப்போ ஐஸ்கிரீம் 2 முடிச்சுட்டு அடுத்து என்னது நீங்கள் சொல்கிற ஹாரர் கேமுக்கு நான் பிளானிங் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும். இப்போ நம்ம என்ன போன வாட்ட மாதிரியே விண்டோ இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஐயா இவன் என்ன அவன் அந்த ஐஸ்கிரீம் கரண்ட்டே போய் அவங்களுக்குறா. ஏய் நீ ஏன்ட்டு பேசாரி, அவன்கிட்ட தப்பிச்சு போடி. ஏய் அவன் பிடிச்சிருவான். என்ன சீக்ரெட் லேயரா அது எங்கே இருக்குது? அவன் பிடிக்க போகிறாண்டி. பின்னாடி பாரு. அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சிச்சு. ஐஸ் ஆக்கிட்டா. அடுத்து நமக்கு தான் நினைக்கிறீங்க குறி. ஐயா பார்க்குற நினைக்கிற குனி. லிட்டில் பேஸ்டர். இப்போ நம்ம லிஸ்ஸுக்கு நம்ம ஹெல்ப்பு தேவைப்படுதான். இந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துக்குவோம். எடுத்து ஜன்னலில் கரெக்டாக தூக்கி போடு. போ. இது என்ன நிற்கிது? சரி அப்படியே கடை கொஞ்சம் நேரத்துக்கு பேங்கெட்டாக மடித்து வச்சு கயர் மாதிரி திரிச்சு போக வேண்டியது. கதவை திறந்து போக மாட்டானா இவன் எப்போ பார்த்தாலும். இப்போ அது விழுந்துச்சு. சரி நம்மளுக்கு என்ன அப்போ அந்த ஸ்லிங் ஷாட் எடுத்துக்குவோம். ஸ்லிங் ஷாட் எங்கே அந்த இருக்குது எடுத்துக்கிட்டு எங்கே அவனுங்க இப்போ என்ன அந்த இப்போ இதில் ஹைட் ஆகிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ தான் வருவோம். இப்போ நான் இன்னும் அப்படியே நான் ப்ளே பண்ணல கைஸ். நான் முதல் நாட்டி ஐஸ்கிரீம் 1 ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்தேன். இப்போ ஐஸ்கிரீம் 2 இப்போ தான் புதுசாக அப்ளை பண்ணுறேன். அதனால் இப்போ கட்சின்னு அப்படியே வருது. அந்த மேப்பு நம்மளுக்கு வேணும். வந்தா விழுந்துருச்சு. வாங்க இப்போ நான் அந்த மேப்பை போய் டக்குன்னு எடுத்துக்குவோம். இங்கே இவனுங்க ஆளை காணோம். அந்த மேப் எடுத்தால் தான் வருவான்னு நினைக்கிறேன். மேப் எடுப்போம். மேப் எடு. எங்கே வந்துருப்பானு வந்துட்டான். சனியும் பிடிச்சேன் வந்துடுறான். பக்கி உனக்கு ஒரு அறிவு இல்லை, என் பின்னாடியே தான் வருவியா? போய் ஐஸ்கிரீம் வியாபாரிக்கிற வேலையை பாடுறா கூட. ஆமாம் ஸ்லிங் ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு மண்டையிலேயே கரெக்டாக குறி போடு. ஏன் டக்குன்னு எழுந்திரிச்சிடக்குள்ள, டக்குன்னு சுயம் வரதுக்குள்ளே டக்குன்னு மேப்பை ஃபிட் பண்ணி ஆகணுமே. எழுந்திரிச்சிடாத கொஞ்ச நேரம் அப்படியே இரு. நான் எழுந்திரிச்சிட்டான். போடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் இப்போ எல்லாமே ஆனால் அது கேம் அசிஸ்டண்ட். சரி ஓகே. என்ன கட்சின்னு மார்ச் 1954. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்டா என்னவா இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கானாம்ல. ஆமாம் இது ஸ்டோரி நானே பார்த்துருக்கேன். இவன் அவங்க அப்பாவோட அந்த சொல்யூஷன் எடுத்து அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துறான். கொஞ்சோண்டு அந்த டேஸ்ட் பண்ணதுனால இவன் வேணா இருக்கலே என்னது ரொம்ப குண்டாக இருப்பான். இந்தா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதான் கேள்வி பண்ணுறாங்க சப்பின்னு. இந்தா இதை ஸ்கிப் பண்ணிக்கோ. ஸ்டாலு இங்கே ஸ்டாலில் ஒரு வேலை இப்போ ஒரே ஒரு வேலை தாங்க. பிளேயர்ஸ் எடுத்து நம்ம கேட்டுக்கு நேராக வந்துடுறான். அந்த ரூமுக்குள்ளே போகணும். அந்த ரூமுக்குள்ளே போய் எங்கே அந்த வா இப்படியே வா அங்கிட்டு உள்ளே அந்த ரூமுக்குள்ளே போய் இந்த டோரை முதல்ல பூட்டிக்கோ. இவன் வந்துடக்கூடாது. பூட்டிக்கிட்டாச்சு. எதுக்கும் வரானு தெரியல. உள்ள சும்மா பதுங்கிக்கும். மியூசிக் நின்றுச்சு. என்ன இன்னும் இருக்குது மியூசிக்கு. சரி வரமாட்டான். இதுக்குள்ளே அந்த பிளேயர்ஸ் இருக்கும், எடுப்போம். அந்த இருக்குது இந்த பிளேயர்ஸ் எடுத்துக்குவோம். வேறு எதாவது இருக்கா திறந்து பார்த்து. இது திறக்க முடியாதான். ஓகே அது என்னது? அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இந்த பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த பின்னாடி ஒரு கேட்டுன்னு ஒரு சின்ன கேட் இருக்கும். அந்த கேட்டை நம்ம என்னது இந்த இதை வச்சு கட் பண்ணி விடணும். அது சைடில் இருக்க வயரை. அதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஒரே ஒரு கேண்டில் எடுக்கணும். அந்த கேண்டில் எடுக்கிறதுக்கு தான் இந்த இடமே. வேறு எதுக்குமே இந்த தேவைப்படாது அந்த இடம். இந்த பராம பாருங்க கொமாளி. இது எங்கிட்ட இல்லையா? அது எங்கேயும் இருக்குமே வயரு. இந்த இருக்குது. ஓப்பன் ஆகுது. கரெக்டாக கட் பண்ணி விடு. ஓப்பன் பண்ணு.
இந்த கேண்டில் மட்டும்தான், வேறு எதுக்கும் தேவையே இல்லை. இப்போ அவன் எங்கிட்ட இருந்து வரான்னு தெரியலையே. அவன் எங்கிட்ட போகிறான். ஐயா எங்கிட்ட தான் வரான். நம்ம அவன்கிட்ட வரைக்கிட்டோம். கேண்டிலை உள்ளத்துக்கு போட்டுக்கிட்டு போக முடியுமா? ஐயோ என் பக்கத்தில் இருக்கான். எங்கிட்ட இருந்தா வர. ஆமாம், போய் தொலைடா ஒரு ஓரமா மாடு. என் பக்கத்தில் போகவும் பயமாக இருக்குது. திடீர்னு வந்து பிடிச்சிட்டான்னா டேய் பொழப்பு இல்லாதவனு, ஏன்டா அதுக்குள்ளே போனால் முட்டு சந்தில் போட்டு முட்டிடுவோம். நம்ம அதுக்குள்ளே போகணும்னா இங்கிட்ட வந்து டக்குன்னு மேப்பை கூட சினிமாவுக்கு ஓடுவோம். சினிமா படம் ஓடுமா? ஏதோ ஒன்று ஓடுது. ஒன்றுத்தையும் காணோம். இவன் நம்மளுக்கு டிரைவர் வேலை பார்க்குறக்குனேக்கா, நம்மளையும் பிடிக்க போகிறான், டிரைவர் வேலையும் பார்க்குறான். இவன் தான் நல்ல எதிரி. இப்போ இதில் நம்ம ஆலன் ஃப்ரெண்ட்ஸ் தேடணும். ஆலன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே இருக்குது? பரவாயில்ல, இதில் கிடச்சிருச்சு. சூப்பரு, உள்ளே போட்டு வச்சுக்கோ. ஐயே இவன் ஒருத்தன் தொல்லை தாங்கலை. கொன்றுவேன்டா. ராடுக்கெல்லாம் ராடு. இந்த பிக்கிள்ஸ் எதுக்கு? சும்மா வேணா வச்சுக்கோ. இவன் மண்டையிலே போடும். உக்கார் கொஞ்ச நேரத்துக்கு. ஊருக்கு அதெல்லாம் தேவைப்படாது. ஆமாம், சும்மா அன்னத்திக்கு வச்சுக்கோ. வண்டியில் போய் ஏதாவது ஒன்று கேட்டாங்கன்னா போட்டு இப்படி வச்சுக்கிட்டு போயிட்டு இப்போ பெர்ஃப்யூம் பாட்டிலில் தேடணுங்க. பெர்ஃப்யூம் பாட்டில், பெர்ஃப்யூமு இங்கே இருக்கும். இந்த டெடி பியரை எடுத்து சும்மா வச்சுக்கோமா? இல்லை இருங்க, வரானா இவன்? இருடா, பொம்மையை வச்சு மண்டையில் அடிக்க. கரெக்டாக போ. தூக்கி போய் வண்டியில் போட்டு வருவோம். இதுவும் எதுக்காக சும்மா இருக்கட்டும், யூஸ் ஆகிக்கிறோம். ஆமாம், இது என்னது? அலன் குறைச்சி தான் எடுக்க சொல்கிறாங்க. அலன் குறைச்சி எடுத்து வச்சாச்சு. பெர்ஃப்யூம் பாட்டில் தேவைப்படுது. இருக்குன்னு சொல்கிறேன் பெர்ஃப்யூம் பாட்டில். கைஸ் சொல்ல மாட்டேன். இன்னும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்க. கொஞ்சம் சப்போர்ட் வேணும். ஏன்னா இப்போ கண்டினியூவாக GTA San Andreas Part 1 போட்டு ஐஸ்கிரீம் 1 போட்டேன். ஐஸ்கிரீம் 1 போட்டு முடிச்சுட்டு இப்போ GTA Part 2 போட்டு இப்போ ஐஸ்கிரீம் 2 போடுறேன். அடுத்து எந்த ஹாரர் கேம்னால் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள், நான் விளையாடுறதுக்கு ரெடி தான். நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் கைஸ், என்ன சப்போர்ட் இல்லை நீங்கள் ப்ளீஸ் கைஸ். இந்த பெர்ஃப்யூம் பாட்டில் சொல்லிக்கிட்டே எடுத்தாச்சு. இங்கே போட்டு வச்சுக்குவோம். இப்போ நம்ம எங்கே சர்க்கஸ் போனோம். எட்ரா வண்டியா நமக்குடா சர்க்கஸுக்கு. ஆமாம், யார் அது திறந்து வர்றது? உள்ளே எந்த ஆள் இருக்க மாதிரியே தெரியல. சர்க்கஸ் வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த ஆலன் குறைச்சி எடுத்து அங்கே போட்டுக்கணும். இருங்க பாரியா, டேர்னிங் தரமாக பண்ணுறானே. ஏய் கெத்து, ராடு தான் கெத்து. ஆனால் அவன் நம்மளே தூக்கி போட்டு மிதிக்கிறான். இந்த இருக்க ஆலன் குறைச்சி. நம்ம இப்போ இந்த ஆலன் குறைச்சி எதுக்குன்னா ஒரே ஒரு யூஸ் தான். நான் அங்கிட்டு போய் நம்ம அந்த டோர்கிட்ட போட்டு நம்ம ஸ்மால் சிலிண்டர்னு ஒன்று இருக்கும், அதை எடுக்கிறதுக்கு மட்டும்தான். ஏன் வேறு சைடாக சொல்லிக்கிட்டு இருக்கப்பே வரேன். இந்த இங்கே எனக்குள்ளே போட்டு வச்சுக்கோ. கரெக்டாக இருக்கும். குப்பை தட்டியை அலசணும். கொஞ்சம் லைட்டாக சீன்லாம் கட் பண்ணிக்கிட்டே போய்ங்க. ஏன்னா பரவாயில்லையே, குப்பை தட்டிலே கிடச்சிருச்சு. இந்த இது இப்போ ஸ்பெஷல் கார்டு தான். இதை வச்சு நம்ம நாங்கள் சொன்னாங்க பாருங்கள், அந்த சீக்ரெட் லேயரில் இருக்காங்க. அது அண்ணனும் மைக்குன்னு. இங்கே தான் அந்த சீக்ரெட் லேயர். இந்த 2 பேர் இந்த இருக்காங்க. இவங்க கிட்ட கொண்டு போய் தான் அந்த பெர்ஃப்யூம் பாட்டில் கொடுக்கணும். அந்த பெர்ஃப்யூம் இங்கே அந்த இருக்குது. அதை எடுத்து இவன் கையில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இவன் ஒரு பொருள் தருவோம். இந்த இப்போ அவன் கேட்பான் பாருங்க, இந்த என்ன வேணுண்டா ஜேன்னு கேட்குறான். எனக்கு எதாவது ரேர் ஐட்டம் கொடு, நான் பதிலுக்கு வேறு எதாவது ஒன்று தரேன்னு அவன் சொல்கிறான். ஆமாம், இப்போ நம்ம இந்த பொருளை தரோம். அதனால் ஓகே இதுக்கு போல் நான் வேறு ஒன்று தரேன்னு தான் தந்துட்டான். இது டோர் நாபு. இவன் தந்துட்டான். இது யார்? சார்லி தானே? வெல்கம் டு த சீக்ரெட் லேயர், ஐ ஆம் த கிங்கு. நீ கிங்காடா நீ? சரி இருறா, நீ கிங்கு தான்டா, ஒத்துக்கிறேன். ஆமாம், எங்கேயோ பார்த்துட்டேன். சவுண்டு கேட்குது. எங்கே இருக்கான்? சனி அங்கிட்டு இருந்தே பார்த்துட்டு வருது. ஆமாம், அப்படி இங்கே போட்டு வச்சுக்கோ. இதோ டேய், நான் அங்கிட்டு தான்டா போகணும்.
இரு நான் என்ன பண்ணுறேங்கிறப்ப நீ இப்படிக்காவா நான் அப்படிக்கா போகிறேன். சுற்றிக்கிட்டு போய் இங்கிட்டிருந்து படிக்கட்டு ஏறணும். ஆமாம் கடுப்புடா. இங்கே போயிட்டு இப்போ முதல்ல ஒரு கேட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்து போட்டுக்கணும். இதுக்கு போவோம் கஷ்டம், இதுக்கு போவோம். கேட் ஃபுட்டு ஹேங்கர் ரெண்டும் தேவைப்படுது. கேட் ஃபுட்டு இந்த இருக்குது, அதை எடுத்து இங்கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டாக வீசிக்கும் இந்த படிக்கட்டுலேருந்து. எதுக்கா போ. இப்போ உள்ளே போயிட்டு ஹேங்கர் எடுப்போம். ஹேங்கர் இந்த இருக்குது. இந்த ஹேங்கர் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படியே சொங்கின்னு என்னது கயரை தொங்கிக்கிட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறோங்கிற மட்டும். இங்கேருந்து மேலே இந்த படி ஏறணும். இந்த படி ஏறி இங்கே வந்து கேபிளில் போட்டு கரெக்டாக குதி, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ இதை தள்ளணும். தள்ளு தள்ளிட்டாச்சு. இப்போ இந்த கேட்டுக்குள்ளே போனோம். இதுக்குள்ளே போனால் இன்னொரு சீக்ரெட் கேட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அதை வேறு என்னது திறக்கணும். இந்த இருக்குல்ல, இதில் வந்து இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அங்கிட்ட அந்த வழி. இங்கே தான் அந்த ஆலங் வரைஞ்சி தேவைப்படும் தான். ஸ்மால் கேஸ் இந்த சைடில் பாருங்கள், அந்த சைடில் இருக்க ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு தான் இந்த ஆலங் வரைஞ்சி. இப்போ இதை எடுத்து மேலே போட்டு இங்கே கீழே வச்சுட்டு இங்கே இந்த டோர்கிட்ட போய் கரெக்டாக அந்த லேயர்னு ஒன்று இருக்கும், லேயராக அந்த லேட்சு அது கரெக்டாக திறக்கணும். இருங்க, இங்கே போயிட்டு ஏதாவது கொஞ்சம் பார்ப்போம். எதுவும் இல்லை, கரெக்டாக அதை திறப்போமா? வாங்க, திறந்தாச்சு. அந்த ஆலங் வச்சு எடுத்துக்கோமா. திடீர்னு என் கூட வர வாய்ப்புகள் இருக்குது. எது பூட்ட முடியாதோ, அவ்வளோதான். திறந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? கீழே இறங்கணும். கீழே இறங்கி டக்குன்னு போயிட்டு இதெல்லாம் பூட்ட முடியாதோ? ஆமாம், இந்த டோர் பூட்ட முடியாது. ஸ்க்ரூ 1 2 3 கரெக்டாக 3 4 ஸ்மால் கேஸ் கேன். இப்போ இதை எடுத்துக்குவோம். ஆனால் இப்போ இங்கே ஐயா சை பாருமா நான் திரும்பி இங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆமாம், எடுத்தாச்சுந்தா. இப்போ இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அங்கேருந்து திரும்பி வரதுக்கு கடுப்பாகும், அதனால தான் நான் இங்கேருந்தே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டாலில் பிடிச்சி போட்டுருவோம். அங்கேருந்து நம்ம தப்பிச்சு டோர் கீயை போட்டு திறந்தோன்னே இப்போ இதை தூக்கி உள்ளே போட்டு வச்சுக்குவோம். இதுக்கடுத்து வேறு என்ன பண்ணணும்? ஆமாம், அந்த கேட் ஃபுட் எடுக்கணும். இது எங்கேருந்து பார்த்தா நான் அங்கே தான்டா எடுக்கணும். ஏன்டா எங்கே இருக்குது? எங்கேயோ போட்டேன். இங்கே அந்த இருக்குது. இவன் தொல்லை வேறு பெருந்தொல்லையாக இருக்கே. இவனை அடித்து பற்றி விடணும். இருங்க, இப்போ இவனை அந்த கேட் ஃபுட்டாலே மண்டையில் அடிக்கிறேன். எங்கே அந்த கேட் ஃபுட்டுங்க இந்த இருக்குது. எடு, மண்டையிலேயே கரெக்டாக போடு. இதுக்கே நான் மயக்கம் மாறாயா கொஞ்சம் நேரத்துக்கு. ஆமாம், இருக்கிறதையே வெட்டி பீஸு. எதுக்கு இப்போ உள்ள வண்டிக்குள்ளே போட்டு கிளம்பிடுவோம். அவ்வளோதான். இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும். சரி, இப்போ இதுக்கடுத்து எங்கே நம்ம சினிமா சிமெண்ட்ரி மாற்றி சொல்லிட்டேன் பாருங்க. சிமெண்ட்ரி போகணும். அங்கே போய் ஃபஸ்ட்டு வேலையாக எங்கே அந்த இது கேட் ஃபுட்டு தான். டோர் நாப் இதுக்கு கேட் ஃபுட் எடுப்போம். ஆமாம், இந்த டோம்போ ஸ்கூன் மேலே வச்சோம்னா ஒரு பூனை தின்னா வரும். அந்த பூனையை பிடிக்கணும். கரெக்டாக அந்த பூனையை பிடிச்சி லாக் பண்ணி வைக்கணும். பூனைக்குட்டி அழகாக இருக்கானா. இப்போ இதை எதுவும் மனப்பால் கொல்லவும் மாட்டோம். சினிமாவுக்கு போகணும் இப்போ சினிமாவுக்கு திரும்பி போய் அங்கே அந்த என்னது ஒரு ரூமுக்குள்ளே ஒரு அலாரம் கிளாக் இருக்கும், பூனைக்குட்டி அலாரம் கிளாக்கு. அதுக்கு பதிலாக இதை வைக்கணும். எங்கே அந்த வந்தாச்சு. அட வாடா. ஆமாம், வந்து அந்த எதுக்காக இருக்கு பாருங்கள், அந்த ரூமுக்கு போகணுங்க. அதுக்குள்ளே போனால் தான் எங்கே திடீர்னு வரான் பாருங்க. ராடு உன்னை கொன்றுவேண்டா. நம்ம தொல்லை தாங்கலை. உன்னை வச்சுக்கிட்டு
வெறும் தொல்லை. இப்போ இன்னும் இது வரைக்கும் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் இப்போ நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள் கைஸ். என்னால் பிடிச்சதுக்கு எவ்வளோ நல்ல கண்டென்ட்டாக போடுறோமோ போடுறேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இந்த கிளாக் தான், அதுக்கு பதிலாக இதை வைக்கணும். வச்சிட்டோம்னா அவ்வளோதான். இந்த இது இப்போ நம்ம கைக்கு சொந்தம். இதை தூக்கி அப்படியே எடுத்து வச்சுக்கோம். இவன் ஒருத்தன் லாங்கிலேருந்தே பார்க்குறான். ஏன்டா அவ்வளோ இதாடா இரு, இப்போ கரெக்டாக தூக்கி தலையில் போடுறேன். வா தொல்லையா பண்ணுற தொல்லை. இது எப்படி கைஸ் பார்த்தீங்களா? கிளாக் அவனை கிராஸ் ஆகி தான் போகுது, ஆனால் தலையை சுற்றிக்கிட்டு நிற்கிறான். சரி ஏதோ நம்மளுக்கு நல்லது, திறமையை சிமெண்ட்ரி போவோம். ஆமாம், கடுப்பு ஏற்றுறான் மயிலாடு. இதில் என்ன கட்சின்னு இருங்க பார்ப்போம். இது என்னது, இது என்ன இந்த ஜோசப் சுலிவன். இது என்ன ராடோட அப்பே ஜோசப் சுலிவன். இதா அவனே சொல்கிறான் பாருங்க, ஸோ ஸ்மாலாக. அவனே சொல்கிறான் பாருங்க, இது அந்த சொல்யூஷன் எடுத்து சாப்பிட்டு என்னவே இல்லை இந்த சப்பின்னு சொல்கிறான் அங்கேன்னு. இந்தா போட்டு அறுக்கிறேன். அந்த அழுகிறான் பாருங்க. போதும், ஸ்கிப் பண்ணிக்கும். சிமெண்ட்ரியா வந்தாச்சு. சிமெண்ட்ரிக்கு வண்டியை கரெக்டாக நிறுத்தி இந்த பொம்மையை கரெக்டாக அந்த ஒரு இடத்துல தூக்கி போட்டு வந்துக்கிறேன். ஒரு செகண்டில் ஆத்தாடி பயமுறுத்துறானே. இப்போ எங்கே அங்கிட்டு இருந்தா இப்போ போய் இங்கிட்ட சுற்றி போட்டு வரணும். இங்கனக்குள்ளே தான் போடணும். இதில் சும்மா வைக்க முடியுதான்னு டைப் பண்ணி வைப்பமா, வைக்க முடியாது. சரி தூக்கி போட்டு வருவாங்க. நான் இப்போ அந்த ராடு பக்கி எங்கிட்ட இருந்தோமோ அங்கே தான் போவோம். பொம்மையை தானே தூக்கி போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பெரிய அந்த ஸ்மால் கேஸ் டின்னு எடுத்து வந்தோம் பாருங்கள், கேஸ் சிலிண்டரா. ஆமாம், அது பேரங்க இது. ஆமாம், இதை எடுத்துக்குவோம். கேண்டில் எடுப்போம். இந்த கேண்டில் எடுத்தாச்சு. இது அவனை முதல்ல அந்த கேண்டில் பற்ற வைக்கணுமே. இங்கே இல்லை, எங்கேயும் ஒரு இந்த இருக்குது. இதில் அந்த இது வச்சுட்டு ஒரு தூக்கி போட்டுக்குவோம். அந்த நீங்கள் எதுக்கு இந்த கேண்டில் வேணுன்னா, அவங்க அப்பா அந்த இதுக்கு கல்லறைக்கு என்னது பற்ற வச்சோடனே மேட்ச் பாக்ஸ் கீழே வச்சுட்டு வந்துடுவோம். அந்த மேட்ச் பாக்ஸ் வேணும். அதை வச்சு தான் இப்போ இந்த சைடு வழியை ஓப்பன் பண்ண முடியும். அவ்வளோதான், கேமோட முக்கால்வாசி வந்தாச்சு கைஸ். இப்போ இதை இங்கே வச்சு இந்த பொம்மையை இங்கனக்குள்ளே கட்டி விட்டுருவேன். அவ்வளோதான். இப்போ அவன் பற்ற வைக்கிறதா மேட்ரே. அப்படியே போவோம். திடீர்னு வரானே. எங்கிட்ட இருந்துடா கரெக்டாக வருவேன் என்னை பிடிக்கிறதுக்குண்ணே சனிங்கண்ணே. இது என்னது, எய்ம் இஸ் க்ளோஸ், நாட் ஏ குட் டைம் ஃபார் திஸ் ஆக்ஷன். சரி கேஸ், அங்கே திரும்ப அந்த கட்சீன் கண்டினியூ பண்ணுறீங்க. கட்சீன் வரும், அதை காமிக்கிறேன். அந்த ஃபாதர் யூ ஆர் மை ஒன்லி ஃபாதர். ஐ நெவர் மீட் மை மதர் பட் தட் நெவர் மேட்டர் நாட் மீ. நான் எங்கள் அம்மா மீட் பண்ணதில் ஆனால் அதில் ஒரு இதாகவே கண்டுக்கலை. நீங்கள் தான் நான் கிரேட் டீம்னு நினச்சிருக்கேன். நீங்கள் எப்பயுமே பெரிய ஐஸ்கிரீம்காரர் தான். நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக மொத்தம் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்து பிள்ளைகளை கொள்றதே வேலையாக போச்சு. ஆமாம், நல்ல இந்த குண்டு பிள்ளைய அவங்களுக்கு பிடிக்குமா. சரி ஸ்கிப் பண்ணிக்குவோம், போதும். வேணாம் முடிய போகிற கட்சி தானே தான். அவ்வளோதான். இவன் மண்டை உடஞ்சிச்சு. இதான் கரெக்ட் தானே ஃபாதர்னு கேட்குறான். இப்போ எங்கே இந்த டோர் நாப்பு என்ன வரவே இல்லை. அதை வர வச்சு பற்ற வைக்கணும். வருவானா மாட்டானான்னே தெரியல. இப்போ வந்துடுவோம், பற்ற வச்சுருவோன்னு நினைக்கிறேன். இந்த பற்ற வைக்கிறேன். லைட்டாக சவுண்டு கேட்குதா கைஸ்? இந்த மாதிரி நெருப்பு பற்ற வைக்கிறது. சரி, இப்போ அவன் எங்கிட்ட இருந்து வரான்னு பார்ப்போம். லெஃப்டா ரைட்டா? இதாக இருக்கேன். சரி பரவாயில்ல, பற்ற வச்சுட்டான். இருக்கட்டும் பற்ற வச்சுட்டான். இப்போ நம்மளுக்கு அந்த இது தான் தேவை. இதை இங்கே நான் போட்டோ வச்சுக்கிட்டு இதான் என் கேனில் பற்ற வச்சுருக்கான்ல இந்த மேட்ச் பாக்ஸ் நம்ம தேவை. இப்போ அதை எடுத்துகிட்டு போய் இதே வந்துடுறான்.
மேட்ச் பாக்ஸை பற்ற வச்சு விட்டு இதில் பற்ற வச்சு விடணும். ஒரு அடி பற்றிக்கிச்சு. என்ன வராமல் வேறு ஆடு வரல, நாளையே காணும். இங்கே இந்த டோர் மேலே எடுத்து கரெக்டாக குதி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் உள்ளே போட்டோம்னா அவ்வளோதான் கைஸ், கேமே முடிஞ்சிச்சு. எதுவுமே இந்த கேஜிக்கு எடுத்துகிட்டு நம்ம நெய்பர் வீட்டுக்கு போக வேண்டியதே. இப்போ எந்த குறுக்கால எந்த சைத்தானுங்களும் வந்துடக்கூடாது. வந்து பிடிச்சான்னா முடிஞ்சிச்சு. என்னடா எங்கேருந்து தவந்துக்கிட்டு வர வண்டிக்குள்ளே இந்த கோமாளி உன்னைய வச்சுக்கிட்டு ராடு, நீ பெரிய ஆளுதான் நீ, நடத்து. இப்போ எங்கே இந்த பிள்ளைய வேறு காப்பாற்றி விடணும். நம்மளுக்கு ஃப்ரெண்டு எங்கே இந்த இவன் குதிச்சிட்டான். உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கேன், நான் ரன்னிங்காக குதிக்க முடியாது, ஏன்னா என்னைய நான் காயப்படுத்திக்க சமம்னு சொல்கிறான் கோமாளி. இவன் நான் பெர்ஃப்யூம் நம்ம கொடுத்த பெர்ஃப்யூம் தானே இது, அழகுப்படுத்திக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்கிற, சார்லி அது உன் தங்கச்சி தானே கேட்குறான். ஆமாம், எப்படி பிடிக்கிறது அவளை, இப்போ அவன் போய்கிட்டு இருக்கான். இவன் பாரு, நில்லு லிஸ்ஸு, என்ன தூக்கி எரிஞ்சிட்டான். நான் கொடுத்த விடா என்ன போட்டிருக்க, வாட்ஸ்அப் ப்ளீஸ், ஐ லவ் ஃப்ரம் யூ ஃபர்ஸ்ட் டே ஐஸ். அட பாவி, நம்ம கொடுத்த பெர்ஃப்யூமே எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான் இவன், லிஸ்ஸுக்கு லவ் பண்ணுறத சொல்கிறதுக்கு. அதில் நான் எஸ்ஸான ஓனிகிட்ருக்கான். அவ்வளோதான் கைஸ், இதோட கேமே முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ், பை.